ॐ वेदाग्ने दाहिः शक्ति रामकृष्णे स्थिता हिय सर्वविद्यास्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்து அறிவு வடிவிலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். தாயுமானவர் அருளிய பராபர கன்னியில் சென்ற வாரம் நாம் பார்த்த கன்னி, நாட்டாதே என்னை ஒன்றில் நாட்டி இதம் அகீதம் காட்டாதே, எல்லாம் நீ கண்டாய் பராபரமே என்ற கன்னியினுடைய பொருளை விரிவாக பார்த்தோம். அதற்கடுத்தது 62வது பராபர கன்னி செய்யுள். உன்னை நினைந்து உள் நிறைவின் உள்ளே உலாவும் என்னை அன்னை வயிற்று இன்னம் அடைக்காதே பராபரமே. இந்த செய்யுளின் பொருளை இப்பொழுது நாம் விரிவாக சிந்திக்க இருக்கிறோம். உன்னை நினைந்து உன் நிறைவில் உள்ளே உலாவும் என்னை அன்னை வயிற்று இன்னம் அடைக்காதே பராபரமே. இந்த பிறவி துன்பத்திற்கு என்னை ஆளாக்காதே, இதுதான் விண்ணப்பம். ஆனால் இந்த பிரார்த்தனை வைப்பதற்கு முன்பாக தான் எத்தகைய நிலையில் இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதையும் தாயுமானவர் இங்கே குறிப்பிடுகிறார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரியாக நம்ம பார்க்கும்போது உன்னை நினைந்து, பகவானே உன்னையே எப்போதும் நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். நினைந்துனாக்கா முழுமையாக மனத்தை உன்னிடத்திலேயே ஒப்படைத்து விட்டேன். நினைந்து என்பது ஏதோ கொஞ்ச நேரம் நினைச்சு மற்ற நேரத்தில் மனசை விருப்பப்படி அலைப்பாய விடுவது அல்ல. முழுமையாக மனத்தை உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். அதன் பலனாக என்ன நடந்தது? உன் நிறைவின் உள்ளே, அதாவது இறைவா நீ எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன். இரண்டாவது, நீ சைத்தன்ய வஸ்து, அகண்ட பரபிரம்மமாக எங்கும் பரந்திருக்கின்றாய். அந்த பூரணத்துவத்தின் உள்ளேயே நான் இருக்கின்றேன். அதாவது உன்னுடைய இறை இயல்பில் ஒன்றாகின்ற நிலையும் எனக்கு கிடைத்துவிட்டது. ஏதோ கொஞ்ச நேரம் இல்லை, அதிலேயே நான் ஆனந்தமாக இருக்கின்றேன். உலாவும் என்னை அதில் திளைத்து ஆனந்தமாக இருக்கின்றேன். ஒரு முறை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் பெல்கரியா என்ற ஒரு இடத்துக்கு போகிறார். அங்கே ஒரு பெரிய தொட்டியில் மீன்கள் எல்லாம் இருக்குது. பெரிய சின்ன ஒரு குளம், அதில் மீன்கள் எல்லாம் நல்லா ஆனந்தமாக விளையாடிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே குருதேவர் சொல்கிறார், ஆகா இந்த மீன்கள் எல்லாம் நீந்துவதை பார்க்கும்போது எல்லையற்ற சச்சிதானந்தத்தில் முக்த புருஷர்கள் ஆனந்தமாக கழிப்பது போன்று இருக்கிறது அப்படின்னு சொல்வார். குருதேவர் அதை பார்த்ததுனாலே என்னவோ அந்த ஒரு இடத்துல மட்டும் மீனை பிடிக்க மாட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் சின்னம் குளம் குட்டை எங்கிருந்தாலும் மீனை பிடிப்பாங்க. இந்த இடத்துல இந்த குளத்தில் மட்டும் மீனை பிடிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி உன்னுடைய அந்த சைத்தன்ய ஆனந்தத்தில் நான் திளைத்து கொண்டிருக்கிறேன். அந்த இறை அனுபவத்தில் திளைத்து கொண்டிருக்கிறேன். அகண்ட பேரின்பத்தில் என்னை ஈடுபடும், அதாவது எனக்கு அந்த அகண்ட பேரின்பத்தை நீயே அருள் புரிந்திருக்கிறாய். ஆனாலும் ஒரு சின்ன அச்சம். ஏனென்றால் அவர் இன்னும் விடலை விட்டு துறக்க உடலிலிருந்து விடுபட்டு அந்த முழுமையான சமாதி நிலை, அதாவது பரிபூர்ண சமாதி நிலை அடையவில்லை. மகா சமாதி உடம்புக்குள்ளே தான் இருக்கிறார். ஒருவேளை மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி பிறவி பகவான் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம். அப்படிப்பட்ட என்னை அன்னை வயிற்று இன்னம் அடைக்காதே. ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் என்னை மறுபடியும் பிறக்க செய்து அடைத்து விடாதே. இங்கே அடைத்து விடாதே என்பது மாயையில் என்னை வசப்படுத்துமாறு செய்து விடாதே. என்னை இப்போது மாயிலிருந்து விடுவித்து விட்டாய்.
அனைத்திலும் உன்னையே காண்கின்ற அந்த பேற்றினையும் தந்துவிட்டாய். அந்த ஆனந்தத்திலேயே திளைத்திருக்கின்ற என்னை மீண்டும் மாயைக்குள் வசப்படுத்தி ஒரு தாயின் வயிற்றில் பிறக்க செய்து பிறவி துன்பத்திற்கு என்னை ஆளாக்காமல் காத்தருள்வாய் பராபரமே. இதுதான் இந்த வரிக்கு வரி பொருள். இதை இன்னும் கொஞ்சம் நாம் விரிவாக பார்க்கலாம். உன்னை நினைந்து, பகவானே உன்னையே நான் எப்போதும் நினைத்து தியானிக்கின்றேன். இந்த நினைந்து பற்றி திருவருட்பிரகாச வள்ளலார் அற்புதமான ஒரு பாடலை தந்திருக்கிறாள். அது பார்த்திங்கன்னா, நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து ஏத்தது நாம் வம்மின் உலகியலீர். மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றோர் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. இது பார்த்தீங்கன்னா 6ஆம் திருமுறையில் இருக்கிறது. இது அவர் நிறைய பாடல்களை ஏற்றிருக்கிறார். அவர் கடைசியாக, அதாவது அந்த திருத்தாளிடுவதற்கு முன்னாடி அன்பர்களுக்கு சொன்னது, இதை தினந்தோறும் நீங்கள் பாராயணம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்த பாடலுடைய முதல் பாடல். ஏறக்குறைய ஒரு 30 பாடல் இந்த வரிசையில் வரும். ஸோ அந்த பாடலுடைய முதல் இது, இறைவனை நினைந்து நினைக்க அவரை பற்றி உணரலாம். எதை பற்றி சிந்திக்கிறோமோ அந்த இயல்பை பெறுவோம். இப்போ நாம் அனுபவித்திருக்கின்ற எல்லாமே ஒரு காலத்தில் இதை பற்றி நாம் சிந்தனை செய்திருப்பதன் வாயிலாக. ஒருவர் ஏதேனும் ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறார் என்றால் அந்த நிலையை பெற வேண்டும் என்று முதலில் அவர் நினைத்திருக்க வேண்டும். அல்லது தானாக வந்தாலும் ஒரு காலத்தில் அதற்கு ஆசைப்பட்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் எதை விரும்புகிறோமோ அது இன்றோ இல்லையோ, இல்லை அடுத்த பிறவிலோ மற்ற பிறவியிலேயோ நம்மை சேரும். அதனால்தான் ஆசைக்கு இடம் தராதீர்கள் என்று சொல்வார்கள். ஸோ இறைவனையே நினைந்து இருக்கும்போது அவரை உணர்கின்ற பாக்கியம் ஜீவனுக்கு கிடைக்கும். தொடர்ந்து அவரையே நினைக்கின்ற போது நம்முடைய உள்ளம் தூய்மை அடையும் போது உள்ளி ஒளிர்கின்ற அந்த பரம்பொருளை உணர்கின்ற அந்த நிலையை நாம் பெற முடியும். அந்த உணர்கின்ற அந்த நிலை வரும்போது நெகிழ்ந்து ஜீவாத்ம பாவம் நம்மை விட்டு நீங்கும். நான் உடம்பு என்ற ஒரு அபிமானம் அதை நம்மை விட்டு நீங்கும். இறைவன் வேறு நான் வேறு என்கின்ற அந்த நிலையும் நம்மை விட்டு நீங்கி அன்பே நிறைந்து நம்முடைய மனம் முழுக்க அவரிடத்திலேயே ஒன்றுபட்டு நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நாம் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அந்த அருள் நமக்குள் ஊற்றெடுக்கும் போது, இறை அருள் ஊற்றெடுக்கும் போது நாம் இந்த உடம்பையே மறந்து விடுவோம். அந்த உடல் உணர்வு கடந்த நிலையை நாம் பெறுவோம். ஸோ அந்த உடல் உணர்வை கடந்த பிறகு அருள் அமுது என்றாலே மரணமில்லா பெருநிலை. இந்த அருள் அமுது நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். உள்ளே இருப்பது பரம்பொருளே, நான் அந்த பரம்பொருள்தான் என்ற ஒரு அனுபூதி நமக்கு கிடைக்கும். வேதங்கள் சொல்கின்ற தத்துவமசி, நீயே அது என்று உணர்த்துகின்ற அந்த ஒரு நிலை நமக்கு வரும். அப்படி வரும்போது தான் உண்மையான நிதி இதுதான். இதுவரை இந்த உலகத்தில் நாம் எத்தகைய பேறுகள் பெற்றிருந்தாலும், எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அது அலையில்லாமே க்ஷணத்தில் மறைந்துவிடும். க்ஷணம் என்பது இப்போ இருக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டே மறைகின்ற நிலை. உடம்பு இருக்கிற மாதிரியே இருக்கும். பிறக்கும்போது சின்ன வடிவில் இருந்தது, வளர்கிறது, அப்புறம் முதுமை அடைகிறது, எல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 50 வயசு ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 50 வருஷம் அந்த கடைசி திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி போச்சுன்னே தெரியாது. ஸோ இருக்கிற மாதிரியே இருந்துட்டு நம்மை கரைத்து கொண்டே இருக்கின்றது இந்த காலம். ஸோ அப்படி எதில் நாம் என்னத்தான் நம்ம பெற்றிருந்தாலும் அவையெல்லாம் மறையக்கூடியவை. அதே மாதிரி சொர்க்க இன்பமாகட்டும், இந்த பூலோக இன்பமாகட்டும், எதுவாக இருந்தாலும் அவை அனைத்துமே மறையக்கூடியவை, நிலையற்றவை, அந்நியமானவை.
அந்நியம் என்றால் நிலையற்றவை, நமக்கு உரித்தானவை அல்ல. ஏதோ ஒரு க்ஷணத்தில் அந்த தொடர்பு இருக்கின்றது போன்ற ஒரு உணர்வு, மாயையினால் இந்த தொடர்பு நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் உண்மையான நிதி என்பது நமக்குள் இருக்கிற அந்த ஆத்ம பொக்கிஷம், ஆத்மானந்தம், பிரம்மானந்தம். அந்த பிரம்மானந்தம் கிடைக்கும்போது ஞான நடத்தரசே, இறைவா நான் உன்னுடையவன், உனக்கே ஆட்பட்டவன், உனக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவினை இனி மாயையால் அறுக்க முடியாது, அந்த ஒரு உணர்வு நிலையை பெற முடியும். அதனால தான் என் உரிமை நாயகனே, எனக்கே உரித்தானவனே என்று வணைந்து வணைந்து ஏத்தது நாம் வம்மின் உலகியலே. நீங்கள் மேலும் மேலும் குழைந்து குழைந்து அன்பினால் அப்படியே உருகி அவரை நீங்கள் அவரிடத்திலேயே ஒன்றாகலாம். எனவே உலகியலில், உலகில்னாக்கா இந்த மரணத்தில் ஆட்பட்டுக்கிட்டு இருக்கின்ற, பிறவி துன்பத்தில் ஆட்பட்டிருக்கின்ற நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம், வாருங்கள் அப்படின்னு சொல்லி திருவருட்பிரகாச வள்ளலார் கூறுகிறார். ஸோ இந்த உன்னை நினைந்துன்னு வரும்போது இந்த அளவுக்கு இறைவனை நினைத்திருக்கிறேன். எப்படி என்றால் என்னையே மறக்கின்ற அளவிற்கு நான் உன்னை நினைத்திருக்கிறேன். அதன் மூலமாக என்ன ஆயிடுச்சு? உன் நிறைவின் உள்ளே உலாவல், உன்னுடைய நிறை ஆனந்த பெரும் நிலையாகிய, சச்சிதானந்த பெருநிலையாகிய உன்னிடத்தில் நான் ஒன்றுபட்டிருக்கின்ற அந்த சமாதி நிலையில் ஒன்றாகின்ற அந்த நிலையை நான் பெற்றிருக்கிறேன். உன்னிடத்திலேயே உலாவுகிறேன். இது ஏதோ ஒரு கனவிலோ இல்லது ஏதோ ஒரு பிரமையினாலோ இல்லை, நிச்சயமாக அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த ஒரு பேரானந்தத்தை, ஞானத்தை பெற்றேன். அதனால் எனக்கு மரணமில்லா பெருநிலை உண்டாகிவிட்டது அப்படின்னு அவர் சொல்கிறார். எங்கிட்ட இருக்கிற அந்த நான், எனது என்ற அகங்காரம் எங்கிட்டிருந்து போய்விட்டது. இப்போது இருப்பது நீ மட்டுமே. இறைவா, உன்னுடைய அந்த பெருவழியில், உன்னுடைய அந்த சச்சிதானந்தத்தில் நான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். இதே ஒரு விஷயத்தை திருவருட்பிரகாச வள்ளலாருடைய இன்னொரு பாடலையும் பார்க்கலாம். கற்றேன் சிற்றம்பல கல்வியை, கற்று கரையற்றதோர் ஊற்றேன் மெய்ஞான உணர்ச்சியினால், அந்த உணர்ச்சியினில் பெற்றேன் மரணப் பெருவினை நீக்கி பெரும்பதத்தை நட்டேன் என் தரு ஞானானந்தம் பெற்று நன்னினே. ஸோ இந்த சிற்றம்பல கல்வி, எதை கற்க வேண்டுமோ அதை கற்றுக்கொண்டேன். நான் அல்ல, நீ தான். இறைவா, நீ மட்டுமே இருக்கின்றாய். இந்த உலகம் பொய் தோற்றம். இந்த மாயாஜாலம் நீங்கிய பிறகு நீ மட்டுமே இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதனால் மெய்ஞானம் எனக்கு வந்துவிட்டது. அந்த மெய்ஞானத்தால் நான் மரணமில்லா பெருவிலை, அந்த மரணத்திலிருந்து இருக்கின்ற அந்த நிலையிலிருந்து நீங்கி பெரும் பதத்திற்கு வந்துவிட்டேன். ஞானானந்தத்தில் திளைத்திருக்கின்றேன். இப்படிப்பட்ட என்னை, ஏற்கனவே இந்த நிலையை எனக்கு உன்னுடைய அருளால் பெற்றிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் எது செய்தாலும் உனக்காக தான் செய்கிறேன். பெரிய ஆழ்வார் இதில் பாடுவா. அப்படி இந்த திவ்ய பிரபந்தத்தில் ஒரு அம்மா இறைவனுக்கே பிச்சானாலாம். இறைவன் மீதே பக்தி கொண்டு அவனையே அடைய வேண்டும் என்று எல்லாவற்றையும் துறந்து விட்டாலாம். அப்படி துறந்த அந்த நிலையை பற்றி அவர் சொல்கிறார். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் ஏம்பெருமான் என்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவன் ஊர் வினைவி திண்ணம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே. அந்த திருக்கோளூர் இருக்கின்ற இறைவனை அடைய வேண்டும் என்று அந்த பெண்மணி சாப்பிடுகின்ற சாதமாகட்டும், குடிக்கின்ற நீராகட்டும், வேறு எதுவாகட்டும், எல்லாமே கண்ணன், எல்லாமே எம்பெருமான். காண்கின்ற செய்கின்ற அனைத்திலுமே அந்த இறைவன் அனுபவத்தையே பெற்றிருக்கிறான். அதனால் கண்கள் நீர் மல்கி வேறு எதையும் அவள் பார்ப்பதில்லை. அவளுடைய கண்கள் அனைத்தும் பரம்பொருளையே காண்கின்ற நிலை. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றவள் அந்த இறைவனை அடைய வேண்டும் என்று அந்த இடத்தை நோக்கி செல்கிறாள். மீன்ஸ் அந்த பரமபதத்தை அடைகின்ற அந்த தகுதி, கடைசி அந்த தகுதி, ஒரே ஒரு இது மட்டும்தான், இறைவன் மட்டும் அவளை ஆட்கொள்ள வேண்டும், அந்த நிலையில் இருக்கிறாள். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நான் இருக்கின்றேன். இந்த நிலையில் இருக்கும்போது அருட்கூந்து பிறவி பெருங்கடல் இன்னம், இப்படி இருக்கும்போது என்னை ஒரு உடலுக்குள் தாயினுடைய கர்ப்பத்தில் என்னை வைத்து சிறையில் வைத்து விடாதே.
என்னை பந்தத்திற்கு ஆட்படும்படி செய்து விடாதே. இன்னும்னாக்கா ஏற்கனவே நான் பல தடவை பிறவிகள் எடுத்து விட்டேன். எத்தனை பிறவி எடுத்தேன் என்பது எனக்கு தெரியாது, உனக்கே தெரியும். எத்தனை பிறவியில் எத்தனை கர்ப்பத்தில் நான் இருந்தேன், எத்தனை விதமான பிறவிகளை பெற்றேன். இது எல்லாமே பல கோடி பிறவிகள், கணக்கே இல்லாத அளவுக்கு நான் பிறவிகள் எடுத்து விட்டேன். இப்படி இருக்கும்போது தயவு செய்து மறுபடியும் இனியும் இந்த ஒரு பிறவியில் நான் ஆட்படும்படி செய்து விடாதே அப்படின்னு கேட்குறார். இதுக்கு பார்த்தீங்கன்னா சித்பானந்தர் ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். அவர் சொல்கிறார், ஆக்சுவலாக இந்த பிறவி எதனால் வருதுனாக்கா ஆசையினால். சின்ன ஆசை இருந்தாலே போதும் பிறவி என்பது வந்துவிடும். நம்ம எந்த ஒரு பிறவி எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் ஆசை. சுந்தரர் பிறவி எடுப்பதற்கு காரணம் திருக்கைலாயத்தில் அவருக்கு 2 மங்கையின் மேலே பற்று வந்தது. பற்று வந்ததால் பகவான் நீ பூலோகத்தில் பிற அப்படின்னு சொல்வார். அப்படி பிறந்தாக்க உன்னை மறக்கின்ற சூழல் வருமே அப்படின்போது சரி நான் தக்க சமயத்தில் உம்மை ஆட்கொள்வோம் என்று வரமருளி அவரை பிறக்க வைக்கிறார். ஸோ அந்த மாதிரி இறைவனையே தியானிக்கின்ற அந்த ஒரு மகான் அவருடைய மனத்தில் சின்னதாக சங்கல்பம் வந்தாலும் அவர்கள் பிறவியை எடுத்தாக வேண்டும். ஸோ அந்த பிறவி என்பது ஆசையினுடைய விளைவு. அன்னை சாரதா தேவியார் சொல்வார், ஒரு கற்கண்டு சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் போதும் பிறவி என்பது நமக்கு வந்துவிடும். ஏன் அந்த ஒரு ஆசை என்னக்கா, ஆசைன்னாவே புறத்தில் ஏதோ ஒன்று உண்மை என்று நாம் பற்றி கொள்வது, தன்னை தவிர்த்து வேறு ஒன்று உண்மை என்கின்ற ஒரு பிரமை. உண்மையில் இருப்பது ஏகம் மட்டுமே, பரம்பொருள் மட்டுமே. பரம்பொருளை தவிர்த்து காண்கின்ற அனைத்துமே ஒரு மாயாஜாலம், எல்லாமே இறை சொரூபம். இதை நாம் பேசும்போது நமக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாமே இறை சொரூபம் தானா அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். சிவலிங்கத்தை பார்க்கும்போது நமக்கு பக்தி உணர்வு வருது. அதே கோயில் மேலே ஏற அந்த படிக்கட்டில் கால் வைக்கும்போது அதுவும் இறைவன் தானா அப்படின்னும் போது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். பாத்திரங்கள் எல்லாமே இறைவன் தானான்னு. இதே ஒரு விஷயத்தை நரேந்திரர் சுவாமிஜி அப்போ தக்ஷிணேஸ்வரத்தில் குருதேவர் சொல்கிறார், எல்லாமே இறைவன் தான், இறைவனை தவிர்த்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நரேந்திரர் வெளியில் உட்காந்து ஆசரான்றவர் கூட பேசிகிட்டு இருக்கார். இது பாருப்பா, இதை விட பெரிய ஜோக்கு நான் கேள்வியே பட்டதில்லை. எல்லாமே பிரம்மம் தானா? இங்கே பாரு, இங்கே ஒரு பானை இருக்குது, இந்த பானையும் பிரம்மமா? நீ இருக்க நீயும் பிரம்மமா? நான் இருக்க நானும் பிரம்மமா? இதை விட பெரிய ஜோக்கு வேறு எதுவுமே இல்லை. இதை விட இறை நிந்தனை வேறு எதுவுமே கிடையாது. அந்த ரீதியில் இவங்க 2 பேரும் அரட்டச்சுன்னுக்கிறாங்க. உள்ளே பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு எழுந்துட்டு வரார் குருதேவர். என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நரேந்திர ஒரு டச்சு தான். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவர் எதை பார்த்தாலும் பரபிரம்ம பேரொளி. அவர் ரோட்டில் போகிறாரு, ரோட்டில் போகும்போது எதுவுமே வித்தியாசம் தெரியல, எல்லா மனிதர்களையும் அந்த பரஞ்சோதி ஒளிரதை பார்க்குறார். அப்புறம் அந்த ரோடு அந்த தடுப்பு சுவர் இருக்குது, இந்த இரும்பு வேலிக்கும் தனக்கும் அந்த வித்தியாசமே அவருக்கு தெரியல. தலையை முட்டி பார்க்குறாரு ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு. அதுக்கப்புறம் சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிட்டே இருக்குது. அவங்க அம்மாவுக்கு பயம் வந்துச்சு, இவனுக்கு என்ன பேய் பிசாசு பிடிச்சிச்சா இப்படி இருக்கிறானேன்னு சொல்லி. ஏறக்குறைய 3 நாள் அந்த கண்டினியூவஸ் அந்த பரபிரம்மத்தினுடைய அந்த பிரகாசம் தன்னுள்ளியும் தன்னை சுற்றி எங்கும் பார்த்தாலும் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமறை நிறைந்த பரிபூர்ண ஆனந்தமேன்னு சொல்லி தாயுமானவர் பாடுற மாதிரி அந்த அனுபவத்தை நரேந்திரருக்கு குருதேவர் ஒரு க்ஷணத்தில் கொடுக்குறார். அதன் பிறகு குருதேவர் அந்த அனுபவத்தை நீக்கின பிறகு தான் இதெல்லாம் உண்மைதான். ஸோ அந்த நிலையை அடைவதற்கு நாம் பயிற்சியை பெற வேண்டும். அந்த பயிற்சியினுடைய பேர் தான் இந்த ஆத்ம சாதனை. ஸோ அப்படி இறைவனை தவிர்த்து மற்றொன்று இருப்பதாக எண்ணுவது அறியாமை, மாயை. அந்த மாயைக்கு வசப்படும் போது ஒரு விஷயத்திலேருந்து இன்னொரு விஷயத்திலேருந்து பல விஷயங்கள் இப்படி பந்தம் வருகிறது. கற்கண்டு சாப்பிடணுன்னு ஆசை வரும்போது லட்டு சாப்பிடணுன்னு வரும். லட்டிலிருந்து பல இனிப்புகள்லேருந்து இன்னும் பல விஷயங்கள், இப்படி தான் ஒவ்வொன்றாக நமக்கு ஆசை மேலும் மேலும் பெருகி கொண்டே போகிறது. இப்படி ஒவ்வொரு ஆசைக்கும் நம்ம பிறவி எடுக்கணுன்னாக்கா நமக்கு கணக்கே கிடையாது. ஏற்கனவே எவ்வளோ எடுத்திருக்கோன்னு தெரியாது. இப்போ நம்ம மனசில் எத்தனை ஆசைகள் இருக்குதுன்னு நமக்கும் தெரியாது. எண்ணற்ற ஆசைகள். இது ஒவ்வொன்றுத்துக்கும் பிறவி எடுக்கணுனாக்கா அந்த பிறவிலிருந்து வருகின்ற அந்த ஆசைகள் இப்படி முடிவே இல்லாமல் போய்கொண்டே இருக்கும்.
அந்த வாசனைகள் பற்றி அன்னையார் சொல்வார். ரத்த பீஜன் சொல்லிட்டு ஒரு அசுரன் தெய்வி மகாத்மியத்தில் வரும். அவனுடைய ரத்தம் சிந்துனாக்கா அந்த ரத்தத்திலேருந்து இன்னொரு அசுரன் வந்துடுவான். அந்த இன்னொரு அசுரனுடைய தலையை வெட்டும்போது அந்த இன்னொரு அசுரன் தலை இந்த ரத்தம் கீழே வரும்போது மறுபடியும் அந்த ரத்த பீஜன். இப்படி பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த ரத்த பீஜன் இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றம் வந்துடும். ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி அவனை வதம் பண்ணுறது? கடைசியில் மகா காளி ரூபம் கொண்டு அந்த ரத்தத்தை எல்லாம் அவன் வந்து குடித்த பிறகு அவனால் வடிவமே எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இந்த பிறவி என்பது ஒரு மல்டிஃபை. 2லேருந்து 4, 4லேருந்து 8, 8லேருந்து 16, 14லேருந்து இப்படி பெருகி கொண்டே போகும். எனவே தயவு செய்து என்னை இறைவா இனிமேல் எனக்கு இப்பிறவி வேண்டாம். இப்போது என்கிட்ட இருக்கிற அந்த மனப்பாங்கு உனக்கே தெரியும். நான் எப்படி இருக்கின்றேன்னு எனக்கு தெரியும். என் மனத்தில் எல்லா ஆசைகளும் போய்விட்டன. எப்போதும் நான் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன். உன்னையே வேண்டியவாறு நினைத்து மகிழ்வதற்கு உன்னுடைய அந்த அனுபூதி, இறை ஆனந்தம், இறைநிலை பெற்றுவிட்டேன். அதை பற்றி சிந்திக்க வேறு எதுவுமே என் மனத்தில் தோன்றவில்லை. பார்க்கும் இடமெல்லாம் உன்னையே காண்கின்றேன். உன்னை தவிர்த்து வேறு எதையும் காண்பதற்கான அந்த மாயைக்கு எனக்கு இடம் கொடுக்காதே. அந்த பரமானந்த பெருநிலையிலேயே நான் எப்போதும் உலாவி கொண்டிருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன். உன்னை என்று வேறு எதனிடத்திலும் என்னுடைய மனத்தை பங்கிட்டு கொடுப்பதற்கு நான் விரும்பவில்லை. இந்த மனத்தை இறைவன்கிட்டேயே கொடுக்க வேண்டும். இந்த மனத்தை காலையில் கொஞ்ச நேரம் இறைவன்கிட்ட, மத்தியானம் வேறு எதுலையோ, ஈவினிங் இன்னொன்றுலையோ அப்படி இல்லை, தொடர்ச்சியாக இறைவனிடத்திலேயே கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி நான் எப்போதும் என்னுடைய மனம் வந்து உன்னிடத்திலேயே இருப்பதனால எனக்கு இந்த பிறவி என்கின்ற ஒரு நிலையை எனக்கு கொடுக்காதே அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பிரார்த்தனைக்கு சொல்கிறார். இந்த பிறவிக்கு காரணம் வாசனைகள். ஒரு முறை அன்னை சாரதா தேவியார் இந்த வாசனைகள் பற்றி சொல்லும்போது அதனுடைய சக்தி எப்படின்றத சொல்கிறார். பூரி ஜெகநாதர் அதில் ஒரு கான்செப்ட் என்னன்னாக்கா, யாரெல்லாம் பூரி ஜெகநாதர் ரதோத்சவத்தை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு முக்தி கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு பேச்சு. ஸோ இதை பார்க்குறாங்க அன்னியார். ஆகா, இவங்க எல்லாருக்குமே முக்தி கிடைக்கணும் போது திடீர்னு ஆசிரியர் மாதிரி ஒரு குரல், இல்லை, யாருக்கு வாசனை இல்லையோ அவர்களுக்குத்தான் முக்தி. ஸோ இந்த வாசனை என்பது நாம் ஏற்கனவே சொல்கிற மாதிரி பீஜம் மாதிரி, ஒரு விதை மாதிரி. அந்த விதை வந்து கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த விதையிலிருந்து தான் மரங்கள், அந்த மரத்திலிருந்து கனிகள், அந்த கனிகளிலிருந்து பல விதைகள், அந்த பல விதைகளிலிருந்து இன்னொரு பலவிதமான மரங்கள், இப்படி போற்ற காரணமே அந்த வாசனை. இந்த வாசனை வந்து ஆன்மீக சாதனை செய்யும்போது அந்த பீஜம், அதாவது வறுக்கப்படும் அந்த ஆசையினுடைய அந்த வாசனை வறுக்கப்பட்ட பிறகு ஆசை தோன்றாது. வறுக்கப்படுவது என்றால் இறைவனை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை என்ற உண்மையான அந்த நிலை, உண்மையிலேயே இறைவனையே காண்கின்ற அந்த நிலை. அந்த நிலையை நாம் பெறுகின்ற நிலைதான் கர்மபீஜ அந்த வறுத்தெடுத்தல். அது குரு அருளாலும் இறை அருளாலும் மட்டுமே சித்திக்கும். ஸோ அப்படி நிலையில் நான் ஏற்கனவே வந்துவிட்டேன். ஆனால் நீ நினைத்தால் என்னை மறுபடியும் பிறவியில் வைக்க முடியும். ஏனென்றால் நீ ஈஸ்வரன், சர்வகது, எது எல்லாமே உன்னால் செய்யத்தக்காதது என்பது எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது என்னை ஒரு தாயினுடைய வயிற்றில் என்னை அடைத்து விடாதே. இறைவா, என்னுடைய விண்ணப்பத்தை உன்னிடத்தில் கொடுக்கின்றேன். ஸோ பொதுவாக என்னுடைய மனத்தை உன்கிட்டேயே கொடுத்துட்டேன்னு சொல்கிறார். இந்த மனத்தை இறைவன்கிட்டே கொடுப்பதை பற்றி குருதேவர் அமுதமொழியில் சொல்கிறார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நம்ம ஜபம் பண்ணலான்னு உட்காருவோம். ஆனால் உட்கார்ந்த பிறகு தான் தெரியும் அந்த மனம் வந்து இறைவனை மட்டுமே சிந்திக்குதா இல்லை இறைவனை தவிர்த்து மற்றதெல்லாம் சிந்திக்குதான். அப்போ தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அப்படி மனம் சிந்திப்பதற்கு காரணம் அந்த பார்க்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் உண்மை. பலவாக தென்படுகின்ற இந்த உலகம் உண்மை, நான் உண்மை, நீ உண்மை, இங்கு காண்கின்ற அனைத்தும் உண்மை, இறைவனை தவிர்த்து மற்றது காண்கின்ற அனைத்துமே உண்மை என்கின்ற ஆழ்ந்த பிடிப்பு நம்மக்கிட்ட இருக்கின்றது. எல்லாவற்றிலும் ஊடுருவிருக்கின்ற அந்த பரம்பொருளை தவிர்த்து நம்ம பேதத்தை மட்டுமே காண்கின்றோம். இந்த பேதத்திற்கு பின்னால் அந்த பேதமற்ற ஒரு பொருள் துலங்கி கொண்டிருக்கிறது.
அந்த ஒரு பொருள் துலங்கி கொண்டிருப்பதனால்தான் இந்த பிரபஞ்சம், இந்த இயக்கம் எல்லாமே அதனுடைய சக்தியினால், அதனுடைய மகிமையினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அந்த சக்தியை பற்றி சிந்திப்பதில்லை, பார்ப்பதில்லை. அதனுடைய விளைவை மட்டுமே பார்க்கின்றோம். எப்பவுமே நாம் பண்ண தவறு அதுதான். மூலத்தை நாம் கவனிப்பதில்லை, ஆழத்திற்கு நாம் செல்வதில்லை, மேலோட்டமாகவே நாம் அனைத்தையுமே செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பார்த்தாலும் இறைவனை தவிர்த்து மற்றது தான் பார்ப்போம். எது நடந்தாலும் அது எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், எனக்கு அதுலேயும் எனக்குன்னு வரும்போது பிடித்தது பிடிக்காதது, இப்படி பல இந்த சொல்கிறதுனாக்கா இருமை நிலையிலிருந்து மேலும் பன்மை நிலையிலிருந்து மேலும் பன்மைக்கே நாம் போய் கொண்டிருக்கிறோம். அதனால தான் நம்முடைய மனம் இறைவன்கிட்ட ஒருமுகப்படுவதில்லை. அமுதமொழியில் குருதேவ் சொல்கிறார், மனம் சிதறி கிடக்கிறது. ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா டாக்கா அங்கே போயிருக்கு, இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு, இன்னொரு பகுதி குச்பிகாருக்கு. இந்த மனத்தை திரட்ட வேண்டும், திரட்டி ஓரிடத்தில் குவிக்க வேண்டும். 16 அணா ஒரு துணி, அப்போ அணா கணக்கில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500ரூபான்னு வச்சுக்கலாம். ஒரு 500ரூபா பெருமானம் உள்ள துணியை நீங்கள் 200ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். தள்ளுபடி இருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் அந்த அமௌண்ட்டு கொடுத்தா தான் அது கொடுப்பான். அந்த மாதிரி நீ முழு மனத்தையும் இறைவன்கிட்ட கொடுக்க வேண்டும். கொஞ்சம் தடை இருந்தாலும் பாக்கி கிடையாது. டெலிகிராஃப் கம்பியில் சிறிது பிளவு இருந்தாலும் செய்தி போகாது. எனவே மனத்தை முழுமையாக இறைவன்கிட்டே ஒப்படைக்க வேண்டும். எந்த செயல் செய்தாலும் அந்த செயலின் ஊடே இறைவனுக்கென்றே அர்ப்பணம் ஆகியிருக்க வேண்டும். எப்படி நம்ம ஏற்கனவே இந்த பாடல் பாடின மாதிரி, உண்ணுகின்ற உணவு, பருகுகின்ற நீர், பார்க்கின்ற இடம் எல்லாவற்றிலும் அந்த பரம்பொருளே என்கின்ற ஒரு கண்ணோட்டம் நாம் பெற வேண்டும். இருப்பது இறைவனை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. இறைவா, நான் உன் கருவி, நான் எது உண்டாலும் அந்த உணவின் வடிவில் நீ தான் இருக்கின்றாய். அந்த உணவை சாப்பிடும்போதுகின்ற அந்த கர்மத்தையும் நீ தான் செய்விக்கின்றாய். நான் தான் என்னை சாப்பிடும்போது நீ தான் செய்விக்கின்றாய். ஜீரணம் செய்வதும் நீ தான். இப்படி அனைத்துமே உன்னுடைய அருளால், உன்னுடைய சங்கல்பத்தாலே நடக்கின்றது. நான் வெறும் கருவி. இப்படி ஒரு சாட்சி பாவனை எப்போது நமக்கு வருகிறதோ, இந்த சாட்சி பாவனை வரும்போது தான் நாம் பிடித்தது பிடிக்காதது, வேண்டத்தக்கது வேண்டத்தக்காதது என்கின்ற இருமை நிலையை கடந்து போவோம். அனைத்திலும் நன்மை வந்தாலும் சரி, தீமை வந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் எந்த விதமான ஒட்டுறவும் பற்றுதலும் இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல் சாட்சியாக எப்போது நாம் நிற்கின்றோமோ அப்போது நம் மனம் ஒருமுகப்படும், இறைவனிடத்திலேயே ஒருமுகப்படும். அந்த நிலையை ஒருமுகப்பட வேண்டுமென்றால் மீண்டும் மீண்டும் அபியாசம், வைராகியம், இதை நாம் பெற வேண்டும். ஸோ இப்படி நாம் அபியாசமும் வைராகியமும் பெறும்போது நாம் இறைநிலையை அடைய முடியும். ஸோ அந்த ஆசைகள் தான் நம்மை இறைவனிடத்தில் பிரிக்கின்றது. இந்த ஆசைகள் ஓயும்போது நாம் தெளிந்த மதியை பெறுகிறோம். அந்த தெளிந்த மதியை பெறும்போது இறைவன் தான் செயல் புரிபவன், இறைவனை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம புரிய முடியும். ஸோ அப்படி இந்த தாய்மானவர் திரும்ப திரும்ப அதை பல இடங்களில் சொல்கிறார். பிறவி என்பது வேண்டாம் அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். இங்கே தாய் வயிற்றில் அடைக்காதேன்னு சொல்லி தெளிவாக சொல்கிறார். அடைக்காதே அப்படின்னும் போது நான் எல்லையற்றவன். அப்படி இருக்கும்போது என்னை ஒரு எல்லைக்குட்பட்டு ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள் ஒரு சிறை போன்று என்னை அடைக்காதே. புல்லாகி பூடாயின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்த மாதிரி இந்த நிலையை என்னை அடைக்காதே. அப்படி அடைத்தால் நான் மேலும் மேலும் துன்ப நிலையைத்தான் பெறுவேன். அதுவும் எப்படிப்பட்ட துன்ப நிலை? வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு துன்பத்தை நான் பெறுவேன். ஆக்சுவலாக இந்த தாயினுடைய வயிற்றில் அடைப்பட்டு கிடக்கும்போது வருகின்ற அந்த துன்பத்தை பற்றி தாயும் மாணிக்க வாசகர் அற்புதமாக தெளிவாக விளக்கியிருக்கிறார் ஒரு பாடலில். அதில் அவர் சொல்கிறார், யானை முதலா எறும்பு ஈறு ஆய ஊனம் யோனியில் உள் வினை பிழைத்தும் மானிட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனம் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டியில் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் இரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊறு அலர் பிழைத்தும்
7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் என பல பிழைத்தும் காலை மலமோடு கடும் பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெல்நகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து கச்சு அற நிமிர்த்து கதிர்த்து முன் பனைத்து எய்த்து இடை வருத்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கு இடை போகா இளமுலை மாதத்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும் பித்த உலகர் பெரும்துறை பரப்பினுள் மத்த களிறு எனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி எனும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் எனும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும் புல் வரம்பு ஆகிய பல்துறை பிழைத்தும் அப்படின்னு சொல்கிறார். இது கேட்கும்போது நமக்கு ஏதோ தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அவர் நம்முடைய முன்னோர்கள் எப்படி சிந்தனை செய்திருக்கிறார்கள் பாருங்கள். அவங்க சும்மாலாம் சொல்லலை. இறைவா இந்த பிறவி துன்பம் என்பது ஒரு ஏதோ கேட்டோ சொல்ல அனுபவித்து தெளிவாக அவர்கள் பார்த்தீர்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேன் எடுக்கிறோம். ஸ்கேனில் அந்த 10 மாதம் சிசு என்னென்ன நிலையில் இருக்குன்றது பற்றியெல்லாம் இப்போ வேணால் நாம் சொல்லலாம். இதெல்லாம் எப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொன்றும் புட்டு சொல்கிறாங்க. அப்போனாக்கா அவங்க அந்த தியான நிலையில் யோக நிலையில் இந்த பிறவி துன்பத்திற்கு ஆளாகின்ற அந்த ஜீவனுடைய துன்பத்தை காண்கின்றார்கள், தெளிவாக காண்கின்றார்கள். ஒரு எல்லையற்ற அந்த சச்சிதானந்தத்தினுடைய அம்சமான இந்த ஜீவன் ஒரு சிறு அணுவுக்குள் சிறைப்பட்டு எப்படி பல சிறைக்குள், இந்த தாயினுடைய உதிரன்றது அதுக்குள்ளே சிறை, அதனுள்ளிருந்து எத்தனை பலவிதமான சிறைகள் இவனை மூடியிருக்கின்றன, அறியாமை திரைகள் மேலும் மேலும் மூடியிருக்கின்றன. இப்படி அவங்க சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, யானை முதலாக, அதாவது பலவிதமான விலங்குகள், தாவரங்கள், எறும்பு, ஈ, ஆய, யானையிலிருந்து எறும்பு வரைக்கும் பல யோனிகளில் நான் பிழைத்தேன். பிறவி என்பது மனித பிறவி மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது. இப்படி எத்தனையோ பிறவிகள் வரலாம். யானையிலிருந்து எறும்பு வரைக்கும், அதை தவிர்த்து சின்ன இதுவாக கூட வரலாம். ஸோ அப்படி இல்லாமல் நான் அந்த வினைகளிலிருந்து தப்பித்து நல்வினையால், நல்வினையினால் தான் நான் மானிட பிறப்பினுள் ஒரு தாயினுடைய உதரத்தில் நான் புகுந்தேன். அப்படி புகும்போது அந்த இது புழுக்களுடைய போரிலிருந்து தப்பிக்கின்றது. என்னுடைய அந்த கரு புழுக்களுடைய தாக்குதலிருந்து தப்பி ஒரு கருவாக உருவெடுக்க ஆரம்பிக்கிறது. அதாவது ஒரு மாதத்தில் தாண்டிக்காய் அளவுள்ள கரு 2ஆக பிளவுபடுகின்ற நிலை. அப்போ ஒரு மாதத்திலேயே சிசு அழிகின்ற நிலை பெறுகின்றது. அப்படி ஒரு மாதத்தில் தப்பிச்ச பிறகு 2வது மாதத்தில் உருவாகின்ற எடுக்கின்ற அந்த நிலை, அதுலேயும் பல பிரச்சனைகள் வரும். அதிலிருந்து நான் தப்பிச்சிட்டேன். 3ஆம் மாதத்தில் தாயினுடைய மதநீர் பெருக்கு, அதிலிருந்து தப்பிக்கணும், அதிலிருந்து நான் தப்பித்தேன். 4வது மாதத்தில் அந்த மதநீர் நிறைவினால் உண்டாகும் பெரிய இருள், அதை பார்த்து அந்த ஜீவன் பயந்து இறந்து விடுமாம். அதிலிருந்து தப்பிச்சு 5ஆம் மாதத்தில் உயிர் பெறாது இரத்தலிருந்து தப்பிது. 5வது மாதத்தில் இந்த சிசு உயிர் பெறுகிறது. முதல்ல அந்த ஜட நிலையில் இருக்கின்றது தாயினுடைய அந்த உதிரத்தில். அதன் பிறகு அதுக்கு உயிர்த்தன்மை, அசைவுத்தன்மை, அதாவது இந்த சதை, அதாவது நம்ம உண்மையிலே உள்ளே இருக்கும்போது சதை, இந்த சதைக்கு உயிர் உணர்வு, நான் என்கின்ற உணர்வு அப்போது வருகின்றது. 5வது மாதத்தில் நான் இதுன்னு சொல்லி அந்த ஒரு நிலை அதிலிருந்து அதை பெருகின அந்த நிலையிலிருந்து தப்பிச்சு 6வது மாதத்தில் கர்ப்பையின் திணவு மிகுந்தால் உண்டாகின்ற துன்பத்திலிருந்து தப்பிச்சு 7வது மாதத்தில் கர்ப்பையினுடைய அது வெயிட்டு தாங்க முடியாமல் பூமியில் காயாய் விழுகின்ற அந்த நிலையிலிருந்து தப்பித்து 8வது மாதத்தில் வளர்ச்சி நெருக்கத்தினால் உண்டாகும் துன்பத்திலிருந்து பிழைத்து 9வது மாதத்தில் வெளிப்பட முயல்வதால் வருகின்ற துன்பத்திலிருந்து தப்பித்து 10வது மாதத்தில் தாயோடு தான் படுகின்ற அந்த துன்பத்திலிருந்து தப்பிச்சு பூமியில் பிறந்துட்டேன். சரி, பூமியில் பிறந்த பிறகாச்சு எனக்கு துன்பம் ஓய்ந்துதான் பார்த்துன்னா, வளர்கின்ற நாட்களில் அம்மா அப்பா அவங்க தருகின்ற அந்த துன்பம், அதை நம்ம சேட்டைகள் பண்ணுவோம், அடிக்கிறது. அப்புறம் குளிக்கும்போது நமக்கு அந்த சின்ன குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா குளிக்கும் போது அது அழுதுகிட்டே இருக்கும்.
ஆனால் அதுக்கு வேதனையாக இருக்கும், ஆனாலும் அது பண்ணி தான் ஆகணும். இப்படி பலவிதமான துன்பங்களிலிருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு காலை பொழுதில் பார்த்திங்கனாக்கா ஒரு இது செய்தே ஆக வேண்டும். காலை கடன் முதலிய அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அதாவது பசி தாகத்திலேருந்து நம்ம விடுபட முடியாது. இந்த உடம்புக்குள்ளே ஒரு சிறை, அந்த சிறைக்குள்ளே இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனுபவம், இந்த உணவை பெற வேண்டும். அந்த உணவினால் வருகின்ற அந்த செயல்களை நாம் செய்தாக வேண்டும். கடும் பகல் பசி, அப்புறம் தூக்கம் வந்தால் தூங்கி ஆகணும். இப்படி ஒரு அடைப்பட்ட ஒரு நிலை. இதிலே பார்த்தீங்கன்னா பல சிக்கல்கள். அதுக்கப்புறம் ஒரே இடத்துல நிற்காமல் பல இடங்களுக்கு நாம் போகின்ற அந்த நிலை. அதுக்கப்புறம் இளம் பிரியாயத்தில் நாம் இந்த உடம்புல படுற வேதனை போதான்னு சொல்லி ஆப்போசிட் பால், அதாவது ஆணாக இருந்தால் பெண் மீதும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மீதும் வருகின்ற அந்த மையல், அதிலிருந்து தப்பிச்சு அதன் பிறகு இந்த பிறவி துன்பத்திற்கு ஒரு ஜீவனுக்கு பிறவியை கொடுக்கின்ற அந்த ஒரு நிலையை கொடுத்து அதன் மூலமாக வினையை பெருக்கி இப்படி பலவிதமான முயற்சிகளிலிருந்து தப்பித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தையும் தியானத்தில் சிந்தனை செய்து பார்க்கத்தக்கது. ஸோ அதை பற்றி நான் இன்னும் அதிகமாக விளக்கினா நேரம் இருக்காது. இதை நீங்கள் திருவாசகத்தில் நீங்கள் பாருங்கள், திரும்ப திரும்ப இந்த பகுதியை பார்த்து அதை பற்றி சிந்தனை செய்யுங்கள். ஸோ இப்படி இந்த மானிட பிறப்பில் 10 மாதங்கள் அடைத்திருக்கின்ற அந்த நிலையை பற்றி, இவ்வளவு வேதனைகளை பற்றி அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த மாதிரி இந்த பிறவி துன்பத்திலிருந்து என்னை ஆளாக்காதீர்கள் இறைவா, எனக்கு நீ மட்டுமே வேண்டும். உன்னுடைய அந்த ஆனந்தம், உன்னுடைய அந்த சச்சிதானந்தம், அதிலே நான் ஆனந்தம் கண்டுவிட்டேன். இப்படி இருக்கும்போது இறைவா, இந்த பிறவி பெருங்கடலில் என்னை தள்ளிவிடாதே. கடல்னாவே எல்லையற்றது. அந்த கடலுக்குள் எத்தனையோ விதமான நிலப்பரப்புகள், எத்தனையோ விதமான உயிரினங்கள், இப்படி எல்லாமே அந்த சிற்றறிவுக்கு எட்ட முடியாத அளவுக்கு இருக்கின்றது. அதே மாதிரி தான் இந்த பிறவி துன்பம். ஒரு வினையிலிருந்து இந்த வினை, எதனால் இந்த வினை வந்தது, ஏன் இந்த துன்பம் வந்தது, யாருக்கும் புலப்படாது. இறைவனை தவிர்த்து வேறு யாருக்கும் அது தெரியாது. ஸோ இப்படி ஏற்கனவே நான் துன்பத்தில் வினையில் அகப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது உன்னுடைய அருளால் நான் உன்னை கண்டு கொண்டேன். உன்னுடைய அருளால் நான் இந்த சச்சிதானந்தத்தில் ஒன்றாகின்ற பாக்கியத்தை பெற்றுவிட்டேன். மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு விட்டேன். இந்த சிறிய நான் என்கின்ற இந்த உடம்புக்குள்ளிருந்து விடுபட்டு பெரிய நான், அதாவது எல்லையற்ற அந்த சச்சிதானந்தத்தில் ஒன்றாகின்ற நிலையை நான் பெற்றிருக்கின்றேன். இப்படிப்பட்ட என்னை தயவு செய்து இந்த பிறவி சூழலில் என்னை தள்ளிவிடாதே இறைவா. விஷம் சாப்பிட்டவனை கொண்டுக்கோ, ஆனால் இந்த ஆசை இந்த தெய்வீகத்தையே அழித்துவிடும். விஷயம் எப்படி வாழ்க்கையை அறுக்கின்றதோ அது போன்று ஆசைகள், அந்த மயக்கம் என்னை உன்னிடமிருந்து பிரித்துவிடும். எனவே தயவு செய்து என்னை மயக்கத்தில் ஆழ்த்தி விடாதே. இந்த மாயையை பற்றி சென்ற வாரம் நாம் சொன்னோம், நாரதர் கதை பலருக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நாம் மயங்கிவிட்டால் போதும், நாம் மேலும் மேலும் பந்தத்திற்கு ஆளாகும். எனவே தான் எப்பொழுதெல்லாம் நான் என்ற உணர்வு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீ என்று நாம் கொண்டு வர வேண்டும். இதுக்கு ஒரே வழி, எல்லாவற்றிலும் இறைவனையே காண்கின்ற ஒரு நிலையை பயிற்சி செய்ய வேண்டும். சுவாமி விவேகானந்தர் எல்லாவற்றிலும் இறைவனை காணல் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவு சான் பிரான்சிஸ்கோவில் அருளியிருக்கிறார். சின்ன புக்லெட்டு தான், 15 ரூபாய் தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த சொற்பொழிவை திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். அதில் அவர் விளக்கமாக சொல்கிறார். அது ஆக்சுவலாக அந்த ஈசாவாசிய உபநிஷத்தினுடைய அதை விளக்குவதற்காக அந்த சொற்பொழிவை ஆற்றியிருக்கிறார். அது உண்மையிலே மரணமில்லா பெருவாழ்வு அந்த தலைப்பு. நம்ம இங்கே மடத்தில் எல்லாவற்றிலும் இறைவனை காணல் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் சொல்கிறார், காண்கின்ற அனைத்தும் இறைவனால் சூழப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் இறைவனையே காண்கின்ற ஒரு நிலையை நாம் பெற வேண்டும். ஏனென்றால் எது எல்லாமே நாம் பார்க்கிறோமோ அது அனைத்துமே இறைவன்தான். ஆனால் மாயையினால் அது இறைவனை புறம்பாக நமக்கு தென்படுகிறது. ஸோ நம்ம அவர் சொல்கிறார், பொதுவாக துறவு என்றாலே எல்லாவற்றையும் துறந்து விட்டு போவது, அது ஒரு காட்டு மிராண்டித்தனம்.
ஆனால் உண்மையான துறவு என்பது நீங்கள் மனைவியை பார்க்கலாம், ஆனால் மனைவிக்குள் இறைவனை காணுங்கள். பிள்ளையை பாருங்கள், சீராட்டுங்கள், ஆனால் பிள்ளைக்குள் அந்த இறைவனையே காணுங்கள். ஸோ உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்யும்போது அந்த கடமைகளை இறைவனுக்கு ஆகுதியாக செய்யுங்கள். ஸோ பிள்ளைகளை காக்கின்ற அந்த கடமையை செய்யும்போது, இறைவா நீயே என்னுடைய பிள்ளை வடிவில் இருக்கிறாய், நீயே என்னுடைய மனைவி வடிவில் இருக்கின்றாய். இந்த செயல், நான் அலுவலகத்தில் செய்கின்ற இந்த செயல் நான் உனக்காக ஆற்றுகின்ற வேள்வி, உனக்காக ஆற்றுகின்ற ஹோமம். ஸோ இந்த ஒரு கண்ணோட்டம், இந்த வீடு என்பது உன்னுடையது, இந்த வீட்டில் இருக்கின்ற பொருட்கள் அனைத்தும் உன்னுடையது, நான் செய்கின்ற அனைத்துமே உன்னுடைய அருளால் செய்கின்றேன். இவ்விதம் அனைத்தையும் இறைமயமாக மாற்றி 100 ஆண்டுகள் நீங்கள் வாழுங்கள். பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதீர்கள், உண்மையில் எல்லாமே இறைவன் அப்படின்னு சொல்லி அந்த ஈஷாவாசிய உபநிஷதம் சொல்கின்ற ஒவ்வொன்றையும் அவர் விளக்கி கொண்டே போகிறார். ஸோ இப்படி அனைத்துமே இறைமயமாக நாம் பார்க்கின்ற அந்த கண்ணோட்டத்தை பெற்றுவிட்டால் அப்பொழுது வாழ்க்கையே நமக்கு மாறிவிடும். நம்ம ஒரு அமைதி, தெல்லிய ஒரு அமைதி. இந்த அமைதி என்பது இது யாருமே இல்லாமல், எந்த சத்தமும் இல்லாமல் இருக்கின்ற அமைதி அல்ல, உண்மையான அமைதி. எத்தகைய சூழல் வந்தாலும், நம்முடைய உடம்பு எத்தகைய உபாதை கொடுத்தாலும் அந்த உபாதையினால் பாதிக்கப்படாத நிலை. பிறர் நம்மை புகழ்ந்தாலும் அல்லது இகழ்ந்தாலும் நமக்கு சிறிதும் பாதிப்பே வராத, எதை பற்றியும் அதாவது சாட்சியாக பார்க்கின்ற, மனத்தில் சமநிலை இழக்காத ஒரு அமைதி. ஸோ இந்த அமைதி எப்போது வரும்? அனைத்திலும் இறைவனையே காண்கின்ற அந்த பாவனையை வளர்த்து கொள்ளும்போது. இந்த வளர்த்து கொள்வது எப்படி? பயிற்சி, அபியாசம். இருப்பது இறைவனை. நான் செய்கின்ற அனைத்து செயலுமே இறை அர்ப்பணம் தான். கிருஷ்ணார்ப்பணம், சிவார்ப்பணம், இல்லை ராமகிருஷ்ண அர்ப்பணம். எந்த செயல் செய்தாலும் இதை தான் கிருஷ்ணர் சொல்கிறார். நீ எதை செய்தாலும், எந்த ஹோமம் செய்தாலும் அதை எனக்காக செய். நீ எதை சாப்பிட்டாலும், எந்த செயலை செய்தாலும், எதை தானமாக கொடுத்தாலும் அதை எனக்காக செய்யின்னு சொல்லி கிருஷ்ணர் கீதையில் சொல்கிற மாதிரி நாம் அனைத்தையும் இறைவனுக்காக செய்கின்ற ஒரு நிலை வரும்போது நாம் பற்றற்ற நிலையை அடைவோம். எப்போது பற்றற்ற நிலை வருகிறதோ அப்போது ஆசையற்ற நிலை நாம் பெறுவோம். பற்றற்ற ஆசையற்ற நிலை வரும்போது தான் ஜெப தியானம் சித்திக்கும். அந்த ஜெப தியானத்தை நாம் பயிற்சி செய்கின்ற போது குரு வரலாறும் திருவருளாலும் நம்முள் மறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருள் வெளிப்படும். அந்த உறங்கி கிடக்கின்ற ஆன்மா வெளிப்படும். அப்படி ஆன்மா வெளிப்படும் போது நாம் ஏற்கனவே நாம் பாவனையால் பயிற்சி செய்த அனைத்துமே உண்மையில் இறைவன், இறைவனை தவிர்த்து எதுவுமே இல்லை என்கின்ற அந்த ஒரு நிச்சயம், அந்த உண்மை அனுபூதி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு உண்மை அனுபூதி நமக்கு கிடைக்கின்ற அந்த நிலையை அந்த நிலையை அடைகின்ற வரைக்கும் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். ஸோ அந்த நிலையை நான் ஏற்கனவே அடைந்து விட்டேன். தாய்மானவர் குறிப்பிடுவது, இந்த நிலையை நான் ஏற்கனவே பெற்று விட்டேன், அதனால் மறுபடியும் என்னை ஒரு தாயினுடைய வயிற்றில் என்னை அடைத்து விடாதே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். இறைவா, உன்னை நினைந்து உன் நிறைவில் உள்ளே உலாவும் என்னை அன்னை வயிற்று இன்னம் அடைக்காதே பராபரமே, எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருளே. ஸோ இந்த ஒரு பராபர கண்ணியினுடைய சிந்தனையை ஒட்டி ஒரு 5 நிமிடம் இப்பொழுது தியானம் செய்வோம். எல்லோரும் நிமிர்ந்து உட்காருங்கள். உங்களுடைய கண்களை மூடி உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். இதுவரை கடந்து வந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஏதேனும் அர்த்தம் இருக்கின்றதா? அந்த வாழ்வில் உங்களுக்கு உண்மையான ஆனந்தம், உண்மையான திருப்தி, சந்தோஷம் இருக்கின்றதா? இத்தகைய வாழ்க்கை உனக்கு வேண்டுமா என்று இறைவன் கேட்டால், மீண்டும் இதே வாழ்க்கையை எனக்கு கொடுங்கள், இதே உலகம், இதே கணவன், இதே மனைவி, இதே போன்ற வேலை மறுபிறவியில் உனக்கு வேண்டுமா என்று இறைவன் கேட்டால்,
அதை நீங்கள் பெறுவீர்களா? வேண்டாம் என்றால் ஏதோ ஒரு குறை இருக்கின்றது, இந்த வாழ்வில் ஏதோ ஒரு குறை இருக்கின்றது. அது என்ன? எதனால் இந்த வாழ்க்கை குறை உடையதாக தெரிகின்றது? அப்படி குறை உடையதாக காண்கின்ற அந்த உணர்வு எது? அந்த நான் என்பது என்ன? இவ்விதம் குறையை உணர்கின்ற அந்த உணர்வை கவனியுங்கள். நீங்கள் உடலா, மனமா, இந்த எண்ணமா, யார்? இதை சிந்தனை செய்யுங்கள். இவ்விதம் சிந்திக்கும்போது உடலையும் மனத்தையும் கடந்து செல்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெறுவோம். உங்களை உற்று பார்க்க பார்க்க அந்தர்முகமாக ஆழ்ந்து செல்ல செல்ல எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும். எண்ணங்கள் இப்போது குறைந்திருக்கின்றது. மனம் அமைதியில் ஆழ்ந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த மனதிற்கு ஆதாரமான, இந்த உணர்வுக்கு ஆதாரமான அந்த இறைவனை பற்றி சிந்திக்க முயற்சி செய்யுங்கள். இறைவா, என்னுடைய உடல், மனம், புத்தி, இயக்கம் அனைத்தும் உன்னுடைய சக்தியினால் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. உன்னுடைய சக்தியினால் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையை என்னுடையது, நான், எனது என்று அகங்கார மமகாரத்தால் நான் கட்டுண்டு வேண்டியது வேண்டத்தகாது என்று ஆசைகளில் நான் மாட்டியிருக்கின்றேன். நல்வினை தீவினை என்கின்ற சூழலில் அகப்பட்டு இருந்தேன். இப்பொழுது நான் உன்னிடத்தில் என்னை ஒப்படைக்கின்றேன். அனைத்தையும் கடந்த நிலையை தந்தருள்வாய். உண்மையான என்னை எனக்கு தந்தருள்வாய். இந்த உடல், மனம் அனைத்துமே தற்காலிகமானவை. இந்த தற்காலிகமான நிலையிலிருந்து நிரந்தரமான அந்த நிலையை எனக்கு தந்தருள்வாய். அதற்கு என்னுடைய மனம் இன்னும் பூரண தெளிவை பெறட்டும், உண்மையான பற்றின்மையை பெறட்டும், அனைத்தையும் உனக்கே சமர்ப்பணம் செய்து வாழ்கின்ற நிலையை பெறட்டும். இறைவா, என்னை பரிபூர்ணமாக ஆட்கொண்டருளுங்கள். நான் செய்கின்றேன், இது என்னால் செய்யப்பட்டது, இதை நான் செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து என்னை விடுவித்து அனைத்துமே இயக்குகின்ற உன்னிடத்தில் என்னை ஒப்படைப்பேனாக. நீயே செய்கின்றாய், நீயே ஆட்டுவிக்கின்றாய். நான் உன் கருவி. எனக்கென்று எதுவுமே வேண்டாம். எனக்கென்று எண்ணமோ சொல்லோ செயலோ எதுவுமே எனக்கு வேண்டாம். அனைத்தும் உன்னுடையதே. நீ என்னுள் நிகழ்த்துகின்ற இந்த வாழ்க்கை என்னும் மாயையினை தள்ளி நின்று சாட்சியாக பார்க்கின்ற நிலையை தந்தருள்வாய். பற்றற்ற நிலையை தருவாய் என்று வேண்டுங்கள். உங்களிடந்து உங்களை நீங்களே பிரித்து கொள்ளுங்கள். மரணம் வரும்போது நாம் இந்த உடலை, இந்த வாழ்வை, இந்த உலகை விட்டு செல்வோம். இப்பொழுது அது போன்ற நிலையை நீங்கள் பெறுங்கள். உங்களிலிருந்து உங்களை பந்தப்படுத்தியிருக்கின்ற நான், எனது, இந்த உடம்பு என்ற உணர்விலிருந்து உங்களை நீங்களே பிரித்து இறைவனிடத்தில் உங்களை ஒப்படையுங்கள். இறைவா, எனது என்று எதுவும் இல்லை, யாவும் நீயே.
எல்லாம் நீயே. ஒரு கை நிறைய மலர்களை ஏந்தி பகவான் திருவடியில் சமர்ப்பித்து அனைத்தும் நீயே இறைவா என்று ஆத்மார்த்தமாக சொல்லுங்கள். இறைவன் உங்களுக்கு திருவருள் புரிவதாக எண்ணுங்கள். அவருடைய திருக்கரத்திலிருந்து ஒரு தெய்வீக ஜோதி வெளிப்பட்டு உங்கள் உடலை சூழ்வதாக எண்ணுங்கள். உங்கள் உடல் அந்த ஜோதியில் கலக்கின்றது. அந்த ஜோதி இறைவனின் திருவடியில் ஒன்று கலர்ப்பதாக எண்ணுங்கள். இப்பொழுது நான் என்பதும் இல்லை, நீ என்பதும் இல்லை. எது இருக்கின்றதோ அது மட்டுமே இருக்கின்றது. இதுவே உன் நிறைவின் உள்ளே உலாவும் நிலை. இந்த நிலையில் சில நிமிடங்கள் இருக்க முயற்சி செய்யுங்கள். இறை நிறைவில் உள்ளே உலாவுகின்ற இந்த நிலையில் இருங்கள். ஒரு துளி மழை நீர் கடலில் கரைந்து விட்டால் எப்படி உணருமோ அதுபோன்று உங்களை இறைவனிடத்தில் ஒப்படைத்து இறை ஆனந்தத்திற்குள் உலாவிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையை பற்றி காலையிலும் மாலையிலும் சிந்தனை செய்து தியானம் செய்ய முயற்சி செய்யுங்கள். இதனை பல நிமிடங்கள், பல மணி நேரங்கள் என்று சிறிது சிறிதாக விரிவாக்க முயற்சி செய்யுங்கள். இப்பொழுது மனம் சாதாரண நிலைக்கு வந்ததும் மீண்டும் நீங்கள் இருக்கின்ற அந்த உடல் வடிவை பெறுவதாக எண்ணுங்கள். கை நிறைய மலர்களை ஏந்தி, இறைவா, நான் உன்னுடையவன், உனக்கே உரித்தானவன். இங்கே நான் காண்கின்ற அனைத்துமே உன்னுடைய வெவ்வேறு ரூபங்கள், வெவ்வேறு லீலைகள். இந்த லீலைகள், இந்த செயல்கள் அனைத்துமே உன்மயமாக காண்கின்ற அந்த மனப்பாங்கை எனக்கு தந்தருள். உன்னை தவிர்த்து வேறெதையும் காணாத, உன்னை தவிர்த்து வேறெதையும் சிந்திக்காத மனத்தை எனக்கு தந்தருள்வாய். என்னை பூரணமாக ஆட்கொண்டருள்வாய் என்று பிரார்த்தனை செய்தவாறே அந்த மலர்களை பகவானின் திருவடியில் சமர்ப்பித்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்யுங்கள். இறைவன் உங்களுக்கு அருள் பாலிப்பதாக எண்ணுங்கள். உங்களுள் இறைவன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை சுற்றி அந்த இறை சக்தியே நிறைந்திருக்கின்றது. அகத்திலும் புறத்திலும் எங்கும் அந்த இறை சக்தியே நிறைந்திருக்கின்றது. இந்த நிச்சய புத்தியை பற்றி கொண்டு கண்களை திறந்து எதிரில் இருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின்
திருவுருவத்தை தரிசியுங்கள். இப்பொழுது நாம் பல கட்டங்களில் பயணித்தோம். முதலில் உங்களுடைய வாழ்க்கையை கவனித்தீர்கள். அந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு ஆய்வினை செய்தீர்கள். பிறகு உங்களை இறைவனிடத்தில் ஒப்படைத்தீர்கள். ஒப்படைத்த பிறகு நிஷ்டையில் ஆழ்ந்தீர்கள். இறைவனிடத்தில் ஒன்று கலந்த அந்த அனுபவத்தில் இருக்க முயற்சி செய்தீர்கள். மீண்டும் அந்த நிலையில் இருந்து வெளிவந்த பிறகு இருப்பது இறைவனை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை, இந்த ஒரு நிச்சய புத்தி. இந்த நிச்சய புத்தியை பற்றி கொள்ளுங்கள். இதைத்தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அத்வைதத்தை உங்களுடைய ஆடை நுனியில் முடித்து கொண்டு உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள். அனைத்தும் இறைவனே, அனைத்து சக்தியும் என் மூலமாக இயங்குவது அனைத்தும் இறைவனே என்கின்ற ஒரு நிச்சய புத்தியை பற்றி கொண்டு உங்களுக்கென்று இறைவன் விதித்திருக்கின்ற அந்த கர்மத்தை ஒரு வேள்வியாக செய்து கொண்டே இருங்கள். அவ்விதம் செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் அந்த இறைவன் தன்னை காட்டி அருள்வார். அப்படி காட்டி அருள்கின்ற அந்த நிலை வரும்போது, இறைவா உன்னை நினைத்ததால் உன்னுடைய நிறைவின் உள்ளே உலாவுகின்ற இந்த அனுபவத்தை இந்த உலகத்திலேயே வாழ்கின்ற போது உன்னிடத்திலேயே உலாவுகின்ற அந்த இறை நிலையிலேயே திளைக்கின்ற அனுபவத்தை பெற்றுவிட்டேன். இனி எனக்கு பிறவி என்பது இல்லை, மயக்கம் என்பது இல்லை என்று தெள்ள தெளிவாக சொல்கின்ற உணர்கின்ற நிலை நம் அனைவருக்கும் வாய்க்கும். அந்த நிலையை பகவான் நமக்கு தர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை இந்த அளவில் பூர்த்தி செய்கிறோம். அடுத்த வாரம் 63வது கன்னி. பரம் உனக்கே என்று எண்ணும் பழக்கமே மாறா வரம் எனக்கு தந்து அருள் என் வாழ்வே பராபரமே. இந்த கண்ணினுடைய தொடர்ச்சி, அதனுடைய பொருளை வரும் வியாழன் என்று சிந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.